உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெண்களுக்கு பிடித்த செக்ஸ் முறை பொசிஷன் என்ன? ரெண்டு விஷயத்த சொல்லலாம். ஒன்று பல நேரங்களில் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்க பெண்கள் தயங்குவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன் தான் இருக்கிற பொசிஷன்லேயே ரொம்ப பெஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 5 தூண்டுதல்கள் அதில் கிடைக்கும். வேற எந்த பொசிஷன்லையுமே அந்த மாதிரி கிடைக்காது. ஆண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான பெரிய உணர்வுகளுமே வராது. ஏன்னா ஆண் கையை கீழே வச்சுக்கிட்டு இருப்பாரு, செக்ஸ் மட்டும் பண்ணுவார், அவருக்கு சீக்கிரம் விந்து வந்துடும். அப்படி அவர் பண்ணுறதுனால அவருக்கு சீக்கிரமும் விந்து வந்துடும். ஆனால் பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது ஒன்று ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே இருக்கும் ஒரு தூண்டுதல். இரண்டாவது, அந்த பெண் லேசாக ஆண் உறுப்பு மேலே, ஆணுடைய உடல் மேலே பெண்ணுடைய கிளைட்டோரஸ் தான் செக்ஸ் உறுப்பு, அதை அவங்க ரப் பண்ண முடியும். முன்னும் பின்னும் அசைக்கும். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போது கிளைட்டோரஸ் தூண்டுதல் இருக்கும். மூன்றாவதாக, ஆண் கீழே படுத்துறதுனால கைகள் ரெண்டும் ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டு பக்கமும் மார்பகங்களை அவங்களால தூண்ட முடியும். 2 மார்பகங்களையுமே தூண்ட முடியும். இது ஒரு ஸ்பெஷல். 3 மார்பகங்கள் 2 பக்கமும் தூண்ட முடியும். அடுத்ததாக, ஆண் கொஞ்சம் தலையை மேலே தூக்கிட்டு பெண் கொஞ்சம் கீழே தலையை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு பக்கம் மார்பு காம்புகளை வாய் வழியாக தூண்ட முடியும். இந்த மாதிரியான ஒரு தூண்டுதல் வேற எந்த பொசிஷன்லையுமே கிடைக்காது. ஆனால் இதை அவங்க பழகணும். இப்படி பண்ணால் ஒரு பெண் ஒரு 3-4 நிமிடத்தில் உச்சகட்டத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா 4-5 தூண்டுதல் கிடைக்குது அவங்களுக்கு. கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகளுமே தூண்டுதலுக்குள்ளாகிறதுனால பெரும்பாலான பெண்கள் எளிமையாக உச்சகட்டத்துக்கு அடைஞ்சிருவாங்க. அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனாக இருக்கும். இரண்டாவதாக பெண்கள் விரும்புகிறது என்னன்னா, ஆண்கள் கிளைட்டோரஸை நாக்கு வைத்து தூண்டுவது ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். ஒரு பெண்ணை எளிமையாக நீங்கள் உச்சகட்டம் கொண்டு போகணும்னா இது ஒன்று தான் எளிமையான வழி. இது பெண்களுக்கு கடுமையான ஒரு பெரிய கிளர்ச்சியை கொடுக்கும். அதுபோல் ஒரு கிளர்ச்சியை நீங்கள் செக்ஸில் கொடுக்கவே முடியாது. நாக்கு வச்சு தூண்டும்போது ஒரு அற்புதமான தூண்டுதல் இருக்கும். வேகமாக தூண்டணும், நிறுத்தாமல் தூண்டணும். நிறுத்தி பண்ணாமல் தொடர்ந்து தூண்டினீங்கன்னா ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். மூன்றாவதாக, இன்னும் ஒரு பக்கம் பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னா, டாகி ஸ்டைல் மிருகங்கள் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது பெண்களுக்கு பிடிக்கும். ஆண் பின்னால் இருந்து செக்ஸ் பண்ணுறது, 2 கைகளும் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். 2 மார்பகங்களையும் கைகளை வச்சு தூண்ட முடியும். இது ஒரு நல்ல தூண்டுதல் இருக்கும். இதில் ஜி ஸ்பாட் எல்லாம் தூண்டுறது, 2 மார்பகங்களையும் 2 கைகளில் தூண்டுறது அப்படின்ற மாதிரி 2 வெயிட்டை பெண் மேலே வைக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெண்கள் உச்சகட்டத்துக்கு வர்றதுக்கு இது உபயோகமாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா, ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன், கிளைட்டோரஸை நாக்கு வச்சு தூண்டுறது, இது ரெண்டுமே எக்ஸ்ட்ராடினரியாக பெண்களுக்கு பிடித்ததாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் இதை கூச்சப்பட்டுக்கிட்டு சரியாக செய்ய மாட்டாங்க. இந்த கூச்சத்தை ஓரளவுக்கு வெளியே தள்ளி வச்சிடணும். ஏன்னா நம்ம விஞ்ஞானத்தை பயன்படுத்தும் போது குழப்பங்களையும் கூச்சங்களையும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு தவறாக குழப்பமாக போய்கிட்டே இருக்கும். பெண்ணுக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலைமை இருக்கிற மாதிரி தெரியும். அதை தாண்டி நம்ம வெளியே வந்துட்டோம்னா நல்லது.